தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு திருப்பு முனையாக அமையும். புத்தாண்டு வாழ்த்து கூற வந்த கழக நிர்வாகிகள் இடையே இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. சேலத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் நேரில் சந்திப்பு. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து கூறினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கைது. பணி நிரந்தரம் செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்து நின்ற வாகனங்கள். சுங்க கட்டணம் வசூலிப்பதில் தாமதமாவதால் வாகனங்கள் சாலையில் நீண்ட நேரமாக காத்திருப்பதாக குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டுக்கான மழைக்கால நிவாரணத்தை விரைவில் வழங்க வேண்டும். விடியா அரசுக்கு வேதாரண்யம் உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. சென்னை விருகம்பாக்கத்தில் கனிமொழி எம்பி கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த திமுக நிர்வாகிகள். 2 பேரை போலீசார் கைது செய்ய முயன்றபோது விருகம்பாக்கம் திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜா தடுத்து நிறுத்தியதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். நெல்லையில் பதுங்கியிருந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கைது. தேர்தல் வாக்குறுதியின்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் வழங்காத விடியா அரசு விவசாயிகளை ஏமாற்றி விட்டதாக PR பாண்டியன் குற்றச்சாட்டு. தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட அடிப்படையில் ரூபாய் 2500 குவிண்டால் நெல்லுக்கு வழங்க மறுத்துவிட்டது, ஏமாற்றிவிட்டது. ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக அனில்குமார் லகோடி பொறுப்பேற்பு. தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் பதவியேற்றார். ஹரியானா விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தீப் சிங் ராஜினாமா. பெண் தடகள பயிற்சியாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பதவி விலகல். நாக்பூரில் விஞ்ஞானிகள் கல்வியாளர்கள் கலந்து கொள்ளும் 108வது இந்திய அறிவியல் மாநாடு நாளை காணொலியில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி.